ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்களாம் இன்றைக்கி காலை மிச்சத்துக்கு ஓட்டிகிட்டே போகல. மணி பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஓட்டிகிட்டே போகலிங்க. பாவம் பசங்க காலையிலேருந்து கொட்டாயிலே தான் இருக்கிறானுங்க. கத்தி கத்தி பார்த்தானுங்க. எங்கேயும் ஓட்டிகிட்டு போகலான்னு எல்லாம் சைலண்ட்டாக கொஞ்சம் பேர் படுத்துட்டாங்க. மீதி பேர்லாம் போயிட்டு கள்ளக்கொடி தின்னுட்ருக்காங்க. ஏன் நம்ம ஓட்டிகிட்டு போகல அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓட்டிகிட்டு போய் மேய்வானுங்க இல்லையா, அந்த வயலில் வந்து இவங்களுக்கு முக்கியமான வேலை நடந்துகிட்ருக்கு. லட்சக்கணக்கான முதலீடு போட்டு இவங்களுக்காக தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். அது என்ன வேலைன்ட்டு நான் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குடியெல்லாம் நல்லா காய வச்சு கள்ளக்குடி குண்டில் வந்து நல்லா ஃபுல் பண்ணி வச்சுருந்தோம். எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டானுங்க. உள்ளார ஏறி நிறுத்த ஒருத்தன் நிற்கிறான் பாருங்கள். ஃபுல்லாக ஏறி தின்னாச்சு. எல்லாத்தையும் சுத்தமாக காலி. அம்மனி தின்னுட்டானுங்க. ஏன்னா நம்ம 1-2 ஆடு வச்சுக்கல, 60 ஆடு திட்டத்திட்ட இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பத்தல. அது நம்ம மயிலெலாம் வந்து அமைதியாக படுத்துட்டாங்க. அவங்க வேணுங்கிற அளவு தின்னுட்டு உடுக்க வந்து குண்டுக்குள்ளார கிடக்காங்க. அவங்கள ஏன் குண்டுக்குள்ளார போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குண்டானை வந்து சாய்ச்சி விட்டுறாங்க. காலால் தள்ளி விட்டுறான். அதனால தான் அவனை உடுக்கி உள்ளார போட்டு வச்சுருக்கோம். கத்துறாரு. காலையிலேருந்து உள்ளாரையே கிடக்கிறதும் கத்துறாரு. திறந்து விட்டு தண்ணி குடிக்க வச்சு திரும்பி உள்ளார போட்டுற வேண்டியது தான். இனி ஒரு பொழுது அப்படி செஞ்சால் தான் அதை சமாளிக்கலாம். காலையிலேயே நம்ம அடர்த்தி உணவு ஊற வச்சுருக்குறோம் இன்றைக்கி. ஏன்னா நேரத்துலேயே அள்ளி வச்சா தான் கொஞ்சம் பசி அடங்கும் அதுங்களுக்கு. இல்லைன்னா எங்கேயாச்சும் பூந்து ஓடிடுவாங்க. அதனால் காலையிலேயே இன்றைக்கி ஊற வச்சுட்டேன். நம்ம போயிட்டு அதை அள்ளி வைக்கணும். இந்த குட்டி போட்டவன் வேறு கத்திகிட்டே கிடக்குறான். புள்ளையை வந்து கிட்டக்கே ஓடணுமா. நான் ராத்திரி ஃபுல்லாக கீழே தான் விட்டு வச்சுருந்தேன். காலையில் தான் தூக்கி உள்ளார போட்டேன். ஆனால் கத்தல் மட்டும் நிற்கலிங்க. புள்ள வேணுமா அதுக்கு. மதிய மேய்ச்சலுக்குனாவது போவானுங்களா என்னன்னு தெரியல. சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சுன்னா ஆளுங்க வந்து கலைஞ்சிட்டாங்கன்னா ஓட்டிகிட்டு போவாங்க. இல்லைன்னா உள்ளாரையே கிடக்க வேண்டியதுதான். நமக்கு வேலைக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள கூட வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்தாங்கன்னா கூட நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் விட்டு 2 பேரும் வளைச்சி மேய்ச்சிருந்துருப்போம். அவங்களும் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இன்றைக்கி திடீர்னு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சமாளிக்க முடியாது ஒண்டிமா. வேறு வழி இல்லாமல் உள்ளாரையே இருக்கானுங்க. மழையெல்லாம் முடிஞ்சு வெய்ய நல்லா சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வெயிலையும் பார்க்காம போய் அதுங்க மேய்ஞ்சிட்ருக்குங்க. நம்ம என்ன தான் வீட்டுக்குள்ளேயே வச்சு எவ்வளோ தீவனம் கொடுத்தாலும் சரி, அதுங்களுக்கு வெளியில் போய் ஒரு பச்சையாக 4 தீவனத்தை, அந்த பசுந்தீவனத்தை சாப்பிட்டா தான் அதுங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அடையுதுங்க. இப்போ போயிட்டு நம்ம அடர் தீவனத்தெல்லாம் அள்ளி வைக்கலாம். தனியாக தான் அள்ளி வச்சு வைக்கணும். அவங்களும் இல்லை. எப்படி சமாளிக்க போகிறோங்கிறது தான் தெரியல. வாங்க போயிட்டு நம்ம தீவனத்தை அள்ளி வைக்கலாம். குண்டானெல்லாம் இனிமேல் தான் கழுவணும். தீவனமும் வந்து கம்மியாக தான் ஊற வச்சுருக்கிறேன். அதாவது அளவு வந்து நிறையாவே ஊற வச்சுருக்கிறேன். அது வெரைட்டி வந்து நிறையான வெரைட்டி இல்லை. இந்த 2-3 வெரைட்டி மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும்தான் ஊற வச்சுருக்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோளம், கோதுமை, அரிசி, இது 3த்தையும் தான் ஊற வச்சுருக்குறோம். நம்ம இப்போ குண்டான கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 குண்டான் வச்சுருக்குறோம். நம்ம ஏற்கனவே அடர் தீவனம் எப்படி வைக்கணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கிறேன். காலையில் ஒரு 1 கிலோ அளவு ஊற வச்சு கரைச்சி எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டேன். இது இப்போ தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தான் லேசாக ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம அடர் தீவன தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது அதுக்காட்டி ஊறிடும் சாயந்தரம் வைக்கிறதுக்கு. குண்டானெல்லாம் கழுவி வச்சு இப்போ நம்ம அள்ளி வச்சிடலாம். கிண்ணத்தால் அள்ளி வச்சோம்னா கரெக்டாக அளவு வந்து ஒவ்வொரு கிண்ணத்துக்கும் இவ்வளோன்னு கரெக்டாக அளவு வந்துடும். இப்போ கிண்ணத்தில் தான் நம்ம அள்ளி வைக்க போகிறோம். குண்டான் பத்தாது. அதனால் இந்த தண்ணியவும் வேறு இதில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம ஒரு 10 குண்டானில் வைப்போம். இது மாதிரி கிண்ணத்தால் அள்ளி வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து கேமரா பிடிச்சிட்டு செய்யறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சிட்ருக்கேன். இல்லைன்னா கடன்னு அள்ளி வச்சுருவேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் அள்ளி வைக்கணும். தண்ணியோடு வச்சோம்னா அதுங்களுக்கு அள்ளி சாப்பிட்றதுக்கு வாய்க்கு போகாது. நல்லா பொலன்னு இருக்கணும். அப்போ தான் அதுங்க வந்து சாப்பிடும். இப்போ அடியில் உள்ள தண்ணியும் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எல்லாத்தையும் நம்ம அள்ளி வச்சிட்டோம். அந்த கிண்ணத்தால் ஒரு குண்டான் போடுவேன் எல்லாத்துக்கும். அப்புறம் இருக்கிறத நிறந்து போட்டு விட்ருவேன். ஒரு 10 குண்டான் போல் வச்சுருக்கோம். 10 குண்டான்லேயே அள்ளி வச்சாச்சு. இப்போ கிட்டக்க கொண்டு போய் வச்சுக்கலாம். நம்ம ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாக நிற்கிறாங்க. அதுலேயும் இந்த காளைக்குட்டியை பாருங்களேன், ஏறி எப்படி மேலே நின்று வேடிக்கை பார்க்குதுன்னு. இதை சாப்பிட்றதுக்கு அதுங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும். நம்ம குண்டானை கழுவ ஆரம்பிச்சிட்டானே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இதுனால் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இந்த வருஷம் தான் வந்து இந்த நாள்லலாம் வந்து அடர் தீவனம்லாம் வைக்கிறோம். இத்தனை வருஷம் வந்து இந்த நாளெல்லாம் வந்து மேய்ச்சல் மட்டும்தான். மேய்ச்சல் கூட்டிகிட்டு போயிட்டு கள்ளக்குடி திம்பானுங்க, கடல புண்ணாக்கு தண்ணி குடிப்பானுங்க, அவ்வளோதான். இந்த வருஷம் தான் வந்து அடர் தீவனம் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம கல்லுலலாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஆளாக செய்யும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கல்லில் வச்சுருக்கோம். இவங்களுக்கு எட்டாது. எட்டுச்சுன்னா தள்ளி விட்டுருவானுங்க. எட்டாது. அந்த தைரியத்தில் தான் ஒவ்வொரு துணுக்கும் ஒவ்வொன்றும் வச்சுட்டு வரேன்.
எல்லாம் எப்படா எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. வெயிலும் பயங்கரமான வெயிலுங்க, செம்ம வெயில். தலையிலலாம் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ரெடியாக வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்தாச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்தாண்ட போய்க்கலாம். அந்தாண்ட போகிறது தாங்க பெரிய விஷயமே. ஏன்னா நீச்சல் அடித்து எல்லாத்தையும் நவுத்தி விட்டுட்டு தான் போகணும். எல்லாம் வழியில் வந்து நின்றுக்கும், கேட்டை கூட திறக்கிறதுக்கு முடியாது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம அலமையிலும் அழகையும் படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்கும். 2 பேர் வைக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். காலெல்லாம் வச்சு மிச்சிருவானுங்க, காயங்காயமாகிடும். இப்போ ஒண்டிமா தான் எடுத்து வைக்க போகிறோம். பெரும்பாலுமே வந்து நான் அடர்த்தீவனை வந்து ஒண்டிமாவே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அந்த நேரத்துலாம் அவங்க வயலில் இருப்பாங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. மீதி வேலையை நம்ம செஞ்சாலும் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லாமல் ஒண்டிமா எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொம்பாலெல்லாம் வந்து முட்டிடுங்க, அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் செய்யணும். ஏன்னா வயலில் வந்து அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால எப்பயுமே வந்து வயலில் தான் இருப்பாங்க. அதனால தான் கம்புலாம் வந்து நம்ம ரெகுலராகவே சேர்த்துப்போம். அதுவும் வெயில் நாளில் வந்து கண்டிப்பாக கம்பு இல்லாமல் வைக்க மாட்டோம். ஏன்னா குளிர்ச்சிங்கிறதுனால கம்பு சேர்த்து தான் வைப்போம். இன்றைக்கி கம்புலாம் இல்லை, தீர்ந்து போச்சு. நிறையா தீவனம் எல்லாமே தீர்ந்து போச்சு. தீவனம்லாம் வந்து நிறையா தேவைப்படுது, மேய்ச்சல் இல்லாததுனால நிறையா தேவைப்படுது. டக்கு டக்குன்னு சரியாயிடுது நம்ம மூட்டை மூட்டையாக வாங்கினாலுமே. நம்ம வேர்க்கடலை வந்து 2 நாள் வரைக்கும் தான் ஊற வச்சு கொடுத்தோம். அப்புறம் வந்து அதை நிறுத்திட்டோன்னா கொடுக்காம நேரத்தில் இந்த இதோட சேர்த்து வைக்கிறத வந்து நிறுத்தியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஊறினதுக்கு அப்புறம் பெருசாக இருக்குதா, அது வந்து வாயில் எடுக்கும்போது எல்லாமே கீழே போட்டுடுறானுங்க. கீழே பார்த்தாக்கா ஏகப்பட்டது வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா அதை வந்து தனியாக கொடுத்துட்றோம் நாங்கள். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நம்ம அடர்த்தீவனம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சோளம்லாம் வந்து முழுசாக தான் ஊற வச்சு கொடுத்தோம். அப்போ அதுங்க அசைப்போடுறதுக்கு வந்து உள்ளாரேருந்து உருண்டையாக தானே எடுக்குங்க. அப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொட்டா ஃபுல்லாக வெறும் முழு சோளமாகவே கிடக்கும். அதுங்களால் எடுத்து அசைப்போடுறதுக்கு வந்து அது ஒன்றும் சேராது. அப்புறம் தான் யோசித்து வந்து ஒரு சோளத்தை வந்து 4ஆக உடச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதெல்லாம் வேஸ்டேஜ் அது மாதிரி ஆகிறது கிடையாது. அதுமாரி தான் இப்போ கடலையை வந்து முழுசாக வைக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உருண்டையாக உள்ளாரேந்து அசைப்போடுறதுக்கு எடுக்கும்போது கடலையாக வந்து வெறும் கடலையாக வந்து கொட்டாயில் கிடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதை வந்து ஊற வைக்காமலே நம்ம அப்படியே கொடுத்துட்றோம். அது தனியாக தான் கொடுக்குறோம், நம்ம தீவனத்தோடு இப்போ சேர்த்து வைக்கிறது கிடையாது. அது ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்ககிட்ட. நிறைய விஷயத்த அனுபவத்து மூலமாக தாங்க கற்றுக்க முடியுது. நாங்கள் ஆடு வளர்க்குறதும் அப்படி தான். இந்த விஷயத்தையும் நாங்கள் அனுபவத்து மூலமாக தான் கற்றுக்குறோம்.